வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 சிந்திக்க செயல்பட. நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீனிவாசன். காம்ஃபஸ்ட் 7th எடிஷன் இந்த நவம்பர் 17 நடக்க இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம இந்த ஈவெண்ட்டோடைய ஆர்கனைசர்கிட்ட பேச போகிறோம். அண்ட் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் முத்து மீனாட்சி மேம், அசோசியேட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், ஸ்கூல் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ். அண்ட் இவங்க இந்த காம்ஃபஸ்ட்டில் ஒன் ஆஃப் தி ஆர்கனைசராக இருக்காங்க. ஹலோ மேம், வெல்கம் டு விஐடி கம்யூனிட்டி. ஹலோ ஸ்ரீனிவாஸ், ரொம்ப நன்றி நீங்கள் கூப்பிட்டதுக்காக. எஸ், தேங்க்யூ மேம். அண்ட் இப்போ இந்த ஈவெண்ட் 7 இயர்ஸாக நடந்துட்டு இருக்கு. காமர்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ஈவெண்ட் நடத்தணுன்ற இந்த ஐடியா எப்படி வந்துச்சு அண்ட் இதை நீங்கள் எப்படி ரியாலிட்டிக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க மேம்? இந்த காம்ஃபஸ்ட் அப்படிங்கிற ஈவெண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, ஏன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈவெண்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா 10 வருஷம் முன்னாடி 2015-14 அந்த காமர்ஸ் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. எல்லாருமே சயின்ஸை நோக்கியே போயிட்டு இருந்தாங்க. ஸோ சயின்ஸை நோக்கி போகும்போது காம்படிஷன் சயின்ஸில் இருந்த அளவுக்கு காமர்ஸில் இல்லை. ஸோ இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டிமோட்டிவேஷன் மாதிரியே இருந்தாங்க. இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் உள்ளே கொண்டு வரணும். நேஷன் லெவலில் காமர்ஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை நாங்கள் கொண்டு வரணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த ஈவெண்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொரு மேஜர் காரணம் விஐடி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விஐடிங்கிறது ஒரு டெக்னாலஜி பேஸ்டு யூனிவர்சிட்டி, இன்ஜினியரிங் பேஸ்டு யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே நம்மளோட வேந்தர் அவர் காமர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அந்த விஐடியில் பிகாம் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியாமையே இருந்தது. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. சைனீஸ், யுகாண்டாலாம் பிகாம் படித்தாங்க அந்த சூழ்நிலையில் 2015-14. பட் இன் அண்ட் அரௌண்ட் வெள்ளூர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு பிகாம் இங்கே இருக்குதுங்கிறதே தெரியாமல் இருந்தது. ஸோ அதை வெளியில் கொண்டு வரணும், ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காம்ஃபெஸ்ட் ஈவெண்ட் எக்ஸ்பெஷலி ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொண்டு வந்தோம். எஸ் மேம், டெஃபினெட்லி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தனி எக்ஸ்போசர் வேணும். ஏன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண எக்கச்சக்கமாக. பட் நமக்கு ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஸோ மேம், இந்த ஈவெண்ட்டுடைய பிளானிங் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ண நீங்கள் எடுத்த கீ ஸ்டெப்ஸ் சொல்கிறீங்களா? இந்த வருஷத்துக்கான இந்த ஈவெண்ட் பிளானிங் ஜூன் ஜூலையிலே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எவ்ரி அகடமிக் இயர் இந்த காம்ஃபெஸ்ட் ஈவெண்ட்டு அக்டோபர்-நவம்பரில் இருக்கும். அக்டோபர் எண்ட் அல்லது நவம்பர் பிகினிங்கில் இருக்கும். ஸோ ஆஃப்டர் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன், தீபாவளி டைம் முடிஞ்சிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது இந்த ஈவெண்ட் இருக்கும். ஆனால் இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அந்த ஹாலிடேஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் நாங்கள் அந்த ஈவெண்ட்டுக்கான இனிஷியல் ஸ்டெப்ஸ் எப்போ ஆரம்பிப்போனா, ஜூலை ஆகஸ்ட் அந்த அகடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணும் போதே நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ப்ரோஷர், அங்கேருந்து எங்களுக்கு மார்க்கெட்டிங்கு, அந்த இன்விடேஷனு, சீஃப் கெஸ்ட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 மாதம் இடைவெளியாவது எங்களுக்கு வேணும். ஸோ அதனால் இப்போ மேஜராக நாங்கள் மார்க்கெட்டிங் தான் கீ ஸ்டெப்ஸாக எடுக்கிறோம். ஏன்னா அதை ரீச் ஆகணும், யாரை இன்வைட் பண்ணுறோமோ அந்த குழந்தைங்களுக்கு அது ரீச் ஆகணும். அதுக்காக தான் இந்த ஈவெண்ட் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நிறைய ஒர்க்ஸ் பிஹைண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக. ஸோ மேம், எவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குல்ல மேம்? விஐடி மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து இந்த ஈவெண்ட் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்ன சப்போர்ட் கிடச்சிருக்கு மேம்? முழுக்க விஐடி மேனேஜ்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட வேந்தர் அவங்கள பொறுத்த வரைக்கும் காமர்ஸ் நல்லா வரணும், எல்லா டிசிப்ளின்லையுமே நல்லா வரணும், ஒரே ஒரு டிசிப்ளினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறையா மீட்டிங்கில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஸ்கூல் குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணும்போது தான் அது காலேஜ் லெவலில் ஹையர் ஸ்டடீஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஐடி வேந்தரோட சப்போர்ட்டு, மேனேஜ்மெண்டோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதை தவிர ஃபைனான்ஷியலாகவும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, மோட்டிவேஷனில் ஒவ்வொரு வருஷமும் அவர் வேந்தர் வந்துடுவார். எப்படியாச்சும் அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஷெட்யூல் இருந்தால் கூட அதை மாற்றிட்டு அவங்க வேந்தர் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபுல் சப்போர்ட்டு நாங்கள் விஐடி மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். எங்களுக்கு அந்த கொரோனா பீரியடில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த பீரியடில் கொஞ்சம் பிளாக் ஆகிருந்துச்சு. அந்த பீரியடில் எங்களால் இந்த ஈவெண்ட்டை நடத்த முடியல ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எஸ் மேம், காம்ஃபஸ்ட் ஒரு பெரிய ஈவெண்ட். எல்லா பெரிய ஈவெண்ட்டும் அதோடைய ஒரு செட் ஆஃப் சேலஞ்சஸ் கண்டிப்பாக கூட வச்சுருக்கோம். அண்ட் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்த சேலஞ்சஸ் அண்ட் அதை உங்கள் டீம் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணிங்கிறத பற்றி ஷேர் பண்ணுறீங்களா? முதல் வருஷம் எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சாகவே இருந்தது. முதல் வருஷம் நாங்கள் 3 பேர் ஆர்கனைசிங் டீமில் இருந்தோம். நான், சுந்தரம் சார் அண்டு சுபாலட்சுமி மேடம் 3 பேர் இருந்தபோது அந்த ரீச், ஸ்கூலை எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போல்லாம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, அது ஸ்கூலில் 10 பேர் இருப்பாங்க, 15 பேர் இருப்பாங்க. ஒரு ஹையர் செகண்டரியில் ஒரு ஸ்கூல்லேருந்து 10 பேர் 15 பேர் வருதுங்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ ஏன் இவ்வளோ கம்மியாக காமர்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 300 பேர் படிக்கிறாங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேர். இன்னும் சொல்ல போனால் சில ஸ்கூல்ஸில் காமர்ஸ் குரூப்பே இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் நாங்கள் இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்மளாலேயும் அது முடியும். ஸோ எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான்,
இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் சயின்ஸ் ஆர் காமர்ஸ். சயின்ஸ் காமர்ஸ்லாம் கிடையாது, அவங்களோட அறிவுக்கு எட்டுனது மாதிரி அவங்க படிக்கிறாங்க. ஸோ அதனால அந்த ரீச்சபிலிட்டி அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருந்தது. இதை எப்படி நாங்கள் பண்ணால் பை வே ஆஃப் மோட்டிவேஷன் தான். இந்த ஈவெண்ட்ஸ் நடத்தும் போது ஃபஸ்ட்டு டைமே எங்களுக்கு 400 பேர் வந்தாங்க. ஸோ 400 பேரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி 1000 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அந்த ஈவெண்ட்டு கொண்டு போயிருக்கோம். அதை பார்த்துட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நாங்கள் இனிஷியேட் பண்ணோம். ஸோ அதோட டெவலப்மெண்ட்டு தான் இவ்வளோ தூரம் நாங்கள் கொண்டு வந்ததுக்கு. ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் நாங்கள் ஒவ்வொரு டைமும் மார்க்கெட்டிங்கை பேஸ் பண்ணி மார்க்கெட்டிங் டீம்ஸு, ப்ரோஷர்ஸு, ஸ்கூலில் போய் மீட் பண்ணுறது, அவங்கள்ட்ட பேசுகிறது. ஸோ போன வருஷம் போன ஸ்கூல்ஸ் வந்து அதை பார்த்துட்டு அடுத்த வருஷம் நிறைய பேர் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு, அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த ஈவெண்ட்டை கொண்டு போகிறோம். ஸ்கூல்ஸை ரீச் அவுட் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்திருக்கு. கண்டிப்பாக. ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் மேஜராக ப்ளே பண்ணுறதே காமர்ஸ் தான். அது வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடாக இருக்குது நம்ம சைட்ஸில். அதனாலேயே வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக கிடைக்கிறாங்க ஈவெண்ட்ஸ்க்கு. ஸோ எங்கள் ஆடியன்ஸ்க்கு இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் பற்றி ஷேர் பண்ணுறீங்களா? ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி, இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக் ஷோ, அந்த மாதிரி. எங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் 2017 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது மிஸ்டர் ஷரத் பாபு ஃபுட் அண்ட் கிங்ஸோட, அவர் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர். அவர் ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறது சிஇஓ, அவர் இஸ் ஃபவுண்டர். அவர் வந்து பேசிக்கலி ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். அவர் ரொம்ப வந்து புவராக பிலோ பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அவர் ஒரு ஸ்டேஜ் MBA அகமதாபாத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். அவருக்கு நினச்சிருந்தா ஒரு வேலையில் போய் உட்காந்துருக்கலாம். பட் அவர் என்ன நினச்சாருன்னா, அவர் நம்ம ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்தா அவங்க ஃபேமிலி டெவலப் ஆகும் அப்படின்னு நினச்சாரு. இன்றைக்கி வந்து ஃபுட் அண்ட் கிங்ஸில் ஒரு 2000 பேர் 3000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவர் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் போது அவர் 2 டைம் நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கோம். ஸோ எதுக்காகனா, ஒவ்வொரு குழந்தைக்கும் அங்கே வரப்போகிற அந்த ஈவெண்ட்டில் அட்டன் பண்ணுற ஒவ்வொரு மாணவியருக்கும் அவரை வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக நாங்கள் கூப்பிடணும். அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, இம்ப்ரெசிவாகவும் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நிறைய தொழில் முனைவோர் ஆண்டர்ப்ரனர் உருவாகலாம். ஸோ அவங்க ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கும் போது பொருளாதாரம் ரீதியாக டெவலப் ஆகும். இந்த எக்கானமிக் க்ரோத், இந்த இன்இக்வாலிட்டி குறையும். ஸோ நம்ம போய் ஒரு வேலையில் உட்காந்தோன்னா நம்ம ஃபேமிலி டெவலப் ஆகும். அது வந்து யூஸ்வலாக எல்லாருமே யோசிக்கிறது. IIM அகமதாபாத்தில் MBA முடித்தவங்களுக்கு குறைஞ்சது 1 லட்ச ரூபா பேசிக் ஸ்கேல் கிடைக்கும். அது அவர் யோசிக்கல. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தவர் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு பேசிக்கலாக ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரி ஆரம்பித்து அது நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினச்சாரு. ஸோ அதன் மூலமாக இன்றைக்கி ஒரு 2000 குடும்பம் நல்லா இருக்குது. 2000 பேர் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது வேறு, 2000 குடும்பம் நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான திங்ஸ். அதை தவிர நிறைய ஆக்டிவிட்டீஸ், டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். இந்த ஆட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கொடுப்போம். அந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா, அந்த ஆக்டிவிட்டி, அந்த ஈவெண்ட்டில் அந்த குழந்தைங்களோட க்ரியேட்டிவிட்டி கொடுக்க முடியும். க்ரியேட்டிவிட்டியில் அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி ஒரு காமர்ஸ் பேஸ்டு டிசிப்ளினில் மார்க்கெட்டிங் டீம் தான், தட் இஸ் த மேஜர். ஸோ அதை எப்படி கொண்டு வருது, அவங்க க்ரியேட்டிவிட்டி சொல்லுவோம். நான் டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட். அந்த ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டு ஒரு சாதாரண ஒரு பொருளை, வேஸ்ட்டான பொருளை எப்படி ஆர்ட்டாக கொண்டு வருது. ஸோ எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ சின்ன சின்ன தீக்குச்சி கூட அது பெரிய லெவலில் கொண்டு வரணும். ஸோ இந்த 2 ஈவெண்ட்டுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஈவெண்ட்டு, பர்டிகுலர்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஈவெண்ட்டு, டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல். எஸ் மேம். ஜென்ரலாக வந்து சாங், டான்ஸ் அப்படிங்கிற டேலண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு ரிலேட்டடான ஈவெண்ட்ஸும் நம்ம கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேம், நீங்கள் வந்து 6 இயர்ஸாக இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ 7th இயரும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. இந்த 7 இயர்ஸில் உங்களுக்கு ரொம்ப மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா இந்த ஈவெண்ட்டோட? மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது புது சேலஞ்ச் இருக்கும். புதுசாக நாங்கள் டீமோட ஒர்க் பண்ணுவோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரேடியோ கம்யூனிட்டியில் ப்ராட்காஸ்ட் பண்ணுறதே எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது தான். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, புது ஈவெண்ட்ஸ் கொடுப்போம். அந்த ஈவெண்ட்ஸோட கான்செப்ட் சேமாக இருந்தாலும் புது ஈவெண்ட்ஸ் கொடுப்போம். அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்கூல்ஸ் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, ஸ்கூல்ஸ் சேமாக இருக்கலாம், அவங்க வரும்போது அவங்களுக்கு புதுசாக இருக்கும். முடிச்சுட்டு போகும்போது டீச்சர்ஸ்லாம் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா நீங்கள் பண்ணீங்க, நாங்கள் ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணதுக்கு அவங்களோட அப்ரிசியேஷன் தான் எங்களுக்கு மெமரபிள். நிறைய டைம் வந்து டீச்சர்ஸ் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, எங்களோட ஸ்கூல்லேருந்தும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க, நல்லா வராங்க, ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, நிறைய டைம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு மெமரபிள் திங்ஸ். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறது. எஸ் மேம். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஆடியன்ஸோடைய அப்ரிசியேஷன் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு அதை அட்டன் பண்ணுறவங்க சொல்கிறது தான் நல்ல மோட்டிவேஷன். சூப்பர் மேம். இந்த வருஷம் வந்து ஈவெண்ட்டை எத்தனை பேர் அட்டன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அண்ட் அதை ப்ரீவியஸ் இயர்ஸ் கூட கம்பேர் பண்ணி சொல்ல முடியுமா? இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து ஒரு 1000 பேர் அட்டன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம்.
இந்த வருஷம் யூஸ்வலாக வந்து காம்ஃபெஸ்ட் இந்த 6 வருஷமுமே சனிக்கிழமை சாட்டர்டேஸில் தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த வருஷம் சண்டேஸில் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கு மெயினான காரணம் வந்து சாட்டர்டேயில் வந்து சில பேருக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஹையர் செகண்டரி காமர்ஸுங்கிறது +1 +2 இல்லை 10th தான் காமர்ஸுங்கிறதே வருது. ஸோ இந்த மாதிரி வரும்போது சாட்டர்டேஸில் எக்ஸாம்ஸ் இருக்குது, அந்த எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு நிறையா டைம் சொல்லியிருக்காங்க பசங்க. ஸ்கூல் டீச்சர்ஸும் எக்ஸாமை நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாருமே வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அகடமிக்கலாக நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அதன் காரணமாக தான் நாங்கள் சண்டே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். இன்னும் அந்த சண்டேஸில் அந்த டீச்சர்ஸ் வந்து அவங்க அந்த ஒரு நாள் லீவ், சண்டேங்கிறது பெரிய விஷயம் ஒவ்வொருத்தங்களுக்கும், அந்த சண்டேயை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவங்க குழந்தைங்களுக்காக, அவங்க குழந்தைங்க மீன்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்காக இங்கே வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க நிறையா விஷயங்களை கற்றுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அகடமிக்கலாக டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் புதுசாக நாங்கள் சண்டே அன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு வகையில் சேலஞ்சு, ஒரு வகையில் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு காரணம். ஸோ இது எப்படி போகுதுங்கிறது இந்த வருஷம் ஈவெண்ட் முடியும் போது தெரியும். கண்டிப்பாக நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் மேம். காம்ஃபெஸ்ட் 7th எடிஷனை பற்றின நிறைய ஸ்பெஷல் எபிசோட்ஸ் வர இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்க விஐடி பண்பலை 90.8 இணைஞ்சிருங்க. நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீனிவாசன்.